everybody, நான் உங்க Shravanee Ma'am. குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிச்சாச்சு. எதிர்பார்க்காத அளவுக்கு 10th விட 11th ரொம்பவே டஃபா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள நிறைய பேர் நீங்க வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க இல்லையா? கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த செகண்ட் மிட் டர்ம்க்கு மொத்தம் 5 சாப்டர்ஸ் இருக்கு நமக்கு. பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சாப்டர் 5, 9, 10, 13, 14 இதுல நீங்க ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணக்கூடிய சாப்டர் 13, 14 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதுவும் இருக்கு. ஓகே, சோ இவ்வளவுத்தையும் எப்படி படிக்க போறோம்? 10th வரைக்கும் நான் ரொம்ப நல்லா படிச்சிட்டு இருந்தேனே, 11th வந்து திணறேனே, எதை விடுறது எதை படிக்கிறதே தெரியல, அப்படி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க அப்படின்னா ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ அவுட். ஓகேவா? ஸோ நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைமில் எவ்வளோ எஃபெக்டிவாக படிக்கிறோம், நம்ம படிக்கிறது எக்ஸாம் வரைக்கும் எப்படி ஞாபகம் இருக்குது, இதுதான் ரொம்பவே வந்து முக்கியம். சரியா? என்னதான் டே டு டே லைஃப்பில் கெமிஸ்ட்ரிக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் நம்ம படிக்கிறது எக்ஸாம் வரைக்கும் நிலைக்கவே மாட்டேங்குது, மறந்து போயிடுது, படிக்கிற ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு புரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்காக டெய்லி லைவ் 6:30க்கு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தெர் வில் பி a 30-minute வீடியோ, ஒரு குட்டி கான்செப்ட்ஸ் புக் பேக் கொஸ்டின்லாம் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோஸில் கொடுக்க போகிறேன். ஒரு நாளைக்கு வெறும் 90 minutes எஃபெக்டிவாக எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம another 5 monthsல பப்ளிக்ல சென்டம் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ சொல்லித்தர போகிறேன். ரைட், ஸ்டார்டிங் ஃப்ரம் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 70 வாங்கிடலாம். அடுத்து புக் பேக் கொஸ்டின் வீடியோவில் கொடுத்துட்றேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை லைவ்ல சொல்லி கொடுத்துட்றேன், புக் அண்ட் சைட் கொஸ்டின், ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையுமே லைவ்ல சொல்லித்தரேன். அண்ட் தென் ஃபைனலி கிரியேட்டிவ் 1 marks நம்ம மென்டி செஷனும் கண்டக்ட் பண்ணலாம். ரைட், ஸோ நான் என் பிளான்ல பயங்கர கிளியரா இருக்கேன். நீங்க என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ ஆர் யூ ரெடி டு ப்ரிப்பேர் வித் மீ? விஜயதசமி வந்தாச்சு, நல்ல நாள். இன்னையிலிருந்து நம்ம படிக்க ரெடி பண்ணலாமா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன் கூட சேர்ந்து நீங்க படிக்க ரெடியா? இந்த ஒரு நியூ ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண ரெடி அப்படின்னா எல்லாருமே கமெண்ட்ல தெரிக்க விடுங்க. சரியா? நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை வாய் விட்டு கமெண்ட்ல வெளியில சொல்றப்போதான் நமக்கே வந்து ஒரு எனர்ஜி வரும். படிக்கணும் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறத விட அதை எடுத்து கமெண்ட்ல போடுங்க. இன்னையிலிருந்து டிட்டர்மைண்டா ஃபோக்கஸ்டா நம்ம படிப்போம். நீங்க ஆவரேஜா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, சூப்பரா சென்டம் வாங்குறத நம்ம கோலா வச்சு செமையா படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு சாப்டர் 5ல புக் பேக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், புக் இன்சைட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். மேம் எனக்கு பார்க்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு இதை கொஞ்சம் கம்மி பண்ணி தாங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் டைம்ல இதை கம்மி பண்ணி நான் இன்னொரு வீடியோவும் போடுறேன். பட் இப்போ நமக்கு ஒரு 3 weeks கிட்ட டைம் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் எடுத்தா கூட நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சாப்டர் 5 ஆல்கலி அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ரொம்ப ஈஸியான சாப்டர். இன்னைக்கே நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த சாப்டருடைய புக் பேக் கொஸ்டின்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி போட ஆரம்பிச்சிடுறேன். என் கூடவே சேர்ந்து அப்போவே படிச்சு முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, அந்த 9th சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா புக் பேக்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்கு, புக் இன்சைட்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கோம். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் புக் இன்சைட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, அதே மாதிரி 10th சாப்டர், இந்த 10th சாப்டர் வந்து நாட் ஓன்லி ஃபார் யுவர் நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாம் மட்டும் இல்லை, நீங்க நீட், ஜேஇ, விஐடி, எஸ்ஆர்எம், எஸ்எஸ்என் இந்த மாதிரி எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்கனாலுமே கெமிக்கல் பாண்டிங் சாப்டர் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க மற்ற சாப்டர்லாம் விட்டுரு, இந்த சாப்டர் நீ கண்டிப்பா புரிஞ்சு படிச்சே ஆகணும். பிகாஸ் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதுல முக்கியமா இந்த VSEPR தியரி, VB தியரி, மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி செம்ம இம்பார்ட்டன்ட். மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில நைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஏதோ ஒன்று கண்டிப்பா நமக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. 13th சாப்டர் நீங்க ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ற சாப்டர். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் மார்கோனிகாஃப்ஸ் ரூல் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா நேமிங் ரியாக்ஷனையும் படிக்க போறீங்க. நேமிங் ரியாக்ஷனுக்கு நான் ஒரு சீரீஸே கண்டக்ட் பண்ண போறேன். ஷார்ட்ஸ்ல 1 minute ஒரு நேமிங் ரியாக்ஷனை உங்களுக்கு குயிக் அண்ட் ஈஸியா ரீகால் பண்ணி தர போறேன். ஸோ அதுல உங்களுக்கு என்னெல்லாம் क्वेश्चंस டவுட் இருக்கோ கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? சோ பார்க்க நிறைய क्वेश्चन இருக்கிற மாதிரி இருக்கும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், நீங்க கவலையே பட வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? அதே மாதிரி 14th சாப்டர்ல SN1 SN2 செம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சரியா? அந்த क्वेश्चனுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா இருக்கிற எல்லா நேமிங் ரியாக்ஷனும் படிச்சிருங்க. முக்கியமா இந்த எல்லா காம்பவுண்ட்ஸ் உடைய பிரிபரேஷன், இதுல DDT செம்ம இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ மத்த எல்லாமே நேமிங் ரியாக்ஷன்ஸ் நீங்க மொத்தமா பார்த்துட்டீங்க அப்படினாலே you are good to go. கம்பல்சரி क्वेश्चनல நமக்கு ஏதாவது கன்வர்ஷன் மாதிரி கேட்கலாம், IUPAC நாமென்க்ளேச்சர் கேட்கலாம். ஸோ ஆர்கானிக் என் கையில் விட்டுருங்க, நீங்க சூப்பரா டெய்லி 6:30க்கு லைவ் வந்துருங்க. அண்ட் புக் பேக் கொஸ்டின்னா நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன், நீங்க சூப்பரா படிச்சிருங்க. ஐ எம் தேர் ஃபார் யூ. ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இது வரைக்கும் படிக்காட்டியும் பரவாயில்ல, இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மள யாரெல்லாம் வந்து 10th வரைக்கும் நல்லா தானடா படிச்சுட்டு இருந்தேன், இப்போ வந்து என்னடா ஆச்சு அப்படிலாம் கேட்குறவங்க கிட்டலாம் நம்ம ஜெயிச்சு காட்டணும். அதுக்கு இது ஒரு நியூ ஸ்டார்ட்டாக வச்சுப்போம். ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ வில் மீட் யூ இன் another video. Bye bye.